வணக்கம். இன்னைக்கு பிறந்தநாள் காணும் ஜேகேகே நடராஜா கல்வி நிறுவனம் திரு என் செந்தாமரை அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நமது பாச மரக்கட்டளை பாச முதியோர் இல்லம் சார்பாக திரு அம்மா செந்தாமரை அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் கொண்டாடுறது மட்டுமில்லாத அவங்க இன்னைக்கு குமாரபாளையத்தில் கண் சிகிச்சை முகாம், பல் சிகிச்சை முகாம், சிறுநீரகம், நம்ம உடம்புக்கு எத்தனை விதமான நோய் வருதோ அத்தனைக்கு ஒரு முகாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த முகாமை நடத்துறது மட்டும் இல்லாமல் முகாமுக்கு வர்ற பெரியவங்க அனைவருக்குமே மதிய உணவும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாம் இப்போல்லாம் அதுக்கு போயிட்டும் வந்திருக்கிறோம். அந்த மாதிரி எவ்வளவோ பிறந்தநாள் யாரோ எப்படியோ கொண்டாடினாலும் இவங்க வருடம் பிறந்தநாள் அப்போ இந்த மாதிரியான முகாம்களை அமைச்சு நிறைய பெரியவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு நமது பாச மரக்கட்டளை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இந்த நேரத்தில் ஜேகேகே நடராஜா கல்வி நிறுவனம் திரு செந்தாமரை அம்மா அவர்களுக்கு நமது பாச மரக்கட்டளை பாச முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் இல்லத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாச மரக்கட்டளை 2 வருடங்களை கடந்து 3வது வருடத்தில் நாம் போயிட்டுருக்கோம். இங்கே நிறைய பெரியவங்க தஞ்சம் கேட்குறாங்க. எங்களுக்கு இட வசதி பத்தலை. இந்த கட்டடம் நாங்கள் வாடகை கட்டடத்தில் தான் இயக்கிட்டு இருக்கோம். நிறைய பெரியவங்க இங்கே வரதுனால இட வசதி பார்த்தனால சொந்தமாக இடம் வாங்கி கொஞ்சம் கட்டடம் அமைக்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கு தங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு தருமாறு இந்த நேரத்தில் உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சு இந்த ஒரு கோரிக்கையை கேட்குறோங்கம்மா. உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு செஞ்சு தருமாறு இந்த நேரத்தில் எங்கள் பெரியவங்க சார்பாக கேட்டுக்கிறோம். சொந்த கட்டடம் வேணும், சொந்த கட்டடம் வேணுங்கிறது. இடம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சுருக்கமாக இருக்குது. எங்களுக்கு சொந்த கட்டடம் வேணும், அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதான் எங்களுக்கு அமைச்சு கொடுங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யுமா. எங்களுக்கு நாங்கள் இந்த எல்லாம் இடம் சிக்கனமாக இருக்குது. எங்களுக்கு இங்கே எல்லாம் பெரியவங்க எங்களாட்டம் எத்தனை பேர் கேட்டுட்ருக்குறாங்க. எங்களை இங்கே இடம் வசதி பத்தலை. அம்மா அப்பாவும் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரியே இன்னும் எங்களாட்ட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். எங்களுக்கு சொந்த கட்டடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும், கட்டி கொடுக்கணும். நாங்கள் எல்லோரும் அங்கே போகணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, எங்களுக்கு கட்டி கொடுங்க. ஐயா, நான் ஒரு அனாதியாக கைவிட்டப்பட்டு நான் பாலத்தடியில் கிடந்தேன். அதை மக்களை பார்த்து எடுத்து கொண்டு என்னங்க நான் உட்கார வச்சுருக்குறாங்க. ஐயாவும் அம்மாவும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த அறக்கட்டையில் எங்களுக்கு நல்லா செய்கிறாங்க. ஐயா அம்மா எங்களுக்கு ஒரு ஆதரவும் இல்லாமல் நாங்கள் கண்ணு தெரியாமல் கண்ணே சுத்தமாக தெரியாதும்மா. நானும் இன்னும் 2-3 வருஷமாக பாலத்தடியில் கிடந்தேன். அதே போல் நல்லாங்க பெரியவங்களை வச்சு நல்லா பார்க்குறாங்க. இங்கே இடமே இல்லைம்மா. அவங்களும் வாடகை கட்டடத்தில் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. அது அவங்களும் ஏதோ வேலை செஞ்சு கஞ்சி ஊற்றுறாங்கம்மா. ஏதோ ஒரு உதவி செய்யுங்கம்மா. அதனால நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு சொந்த கட்டடமாக அமைச்சு இன்னொரு வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க போது எங்கள் அதறி கேட்குறேன் நான். அவங்க வந்து போகிறாங்க, திரும்பி போகிறாங்க. பாவம் பெரியவங்களும் நாங்களும் அந்த மாதிரி தான் கிடக்குறோம். ஒரு கட்டடம் வாங்கி ஒரு இடத்த வாங்கி ஒரு கட்டடத்தை அமைச்சு கொடுத்தீங்கன்னா அறிஞ்சு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னும் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு சின்ன மனையாக அமைச்சு எங்களை சொந்தமாக உட்கார வச்சிங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்குமாம்மா. அதை செஞ்சு கொடுங்க அம்மா. அதை செஞ்சு கொடுத்தாக்கா எங்கள் வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருப்போம்மா. சாமி அம்மா, திக்கற்றவர்கள் சேர்ந்துருக்கோம். அவங்களும் நல்ல முறையில் வச்சு பராமரிக்கிறாங்க. மேலும் இட வசதி இல்லாதனால நிறையா பேர் தினம் கேட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க தகுமானம் சொல்லிட்டுருக்காங்க. அவங்களால வச்சு பராமரிக்கிறதுக்கு எங்கள் இட வசதி இல்லாதனால சொந்தத்தில் ஒரு இடத்த வாங்கி கட்டிடத்தை அமைச்சாக்க நல்ல முறையில் வச்சு பார்த்துக்குவாங்க. எங்களெல்லாம் இன்னும் வர்றவங்களையும் காப்பாற்றுவாங்க. அது உங்களுடைய கருணையினாலையும் உங்களுடைய அன்பு தயவுனாலையும் அதை நடக்கட்டும்மா. உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க. அம்மாவுக்கு வணக்கம். நாங்கள் இங்கே முதியோர் இல்லத்தில் இருக்கிறோம், பாச முதியோர் இல்லத்தில். இங்கே நிறைய பேர் தஞ்சம் கேட்டு வராங்க, இடம் பத்தலை. நாங்கள் ஒரு 35 பேர் இருக்கோம். அதுக்கு தான் சரியாக இருக்குது. இன்னும் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சேர்த்துறதுன்னா நீங்கள் ஏதோ ஒரு உதவி பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் இடம் பெருசாக பண்ணி கொடுங்க. அதை வச்சு நாங்கள் இன்னும் எங்களுக்கும் துணையாக ஆளுங்க வருவாங்க. அவங்களும் நல்லா எங்களை பார்த்துக்கிறாங்க, எந்த குறையும் கிடையாது. 3 வேளை சூடாக சாப்பாடு போடுறாங்க. நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு எங்களுக்கு மெத்த தலைவாணியோட இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே நிம்மதியாக இருந்துகிட்ருக்குறோம். இன்னும் வர்றவங்களுக்கு இடம் வேணுங்கிறதுனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம். சொந்தமாக ஒரு இடத்த வாங்கி எங்களுக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணி எங்களுக்கு கட்டி கொடுத்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதுதான்